அப்படி இங்கே ஒரு ஃபோல்டிங் ரேக் கொடுத்துருக்கோம், ஃபோல்டிங் டேபிள். வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு, மிக்ஸி, எனிதிங் இங்கே வச்சு எடுக்கிறதுக்கு, சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டைனிங் அங்கே தான் போடுறாங்க, அதுக்கு வேண்டிதாங்க. அதே மாதிரி டிஷ்வாஷர் மெயினாக இப்போ வந்து அப்டேட்டாக போயிட்டுருக்குது, டிஷ்வாஷர் வைக்கலான்னு. இப்போ டிஷ்வாஷர் வைக்க ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மால் சைஸாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி உள்ளே போயிருக்குங்க. ஏன்னா அது 22, 24 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாகவே நம்ம அந்த கிச்சன் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்லெட் அவுட்லெட் அந்த ஒயர்ஸ் கரண்ட் சப்ளை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம கரெக்டாக உள்ளே வைக்க முடியும். ஆர் எல்ஸ் இப்படி இல்லைன்னா நம்மளால் உள்ளே வைக்க முடியாது. ஏன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ட்ரில்லோ ஒயரோ இன்லெட் அவுட்லெட் கொண்டு போனோம்னா அந்த அவுட்புட் கரெக்டாக கிடைக்காது, ஃபினிஷிங் கரெக்டாக போயிடும். அதனால் இன்னொன்று, இந்த கண்டினியூட்டிக்குள்ளே வந்து டிஷ்வாஷர் வைக்கிற அவாய்ட் பண்ணுங்கள். டிஷ்வாஷர் தனியாக சிங்குக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கண்டினியூட்டி வரும்போது வச்சுட்டிங்கன்னா அது மட்டும் தனியாக ஓப்பனாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் டோர் ஓப்பன் பண்ணி இன்னொரு டைம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முடியாது. பார்த்திங்கன்னா இங்கே சிங்க் இருக்குது, இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வைக்கணும்னா 2 டோர் ஓப்பன் பண்ணணும். இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுவே இந்த சைடு டிஷ்வாஷ் இருந்துச்சுன்னா வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாமல் உள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அது ஒன்று பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம நின்று எது ஈஸி ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அது தகுந்த மூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. கிச்சன் பில்ட் பண்ண முன்னாடி பிளான் பண்ணிக்கோங்க.